வணக்கம். பைபிளில் மலைப்பொழிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏசையா மலை மீது அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறார். மக்கள்லாம் இப்படித்தான் வாழணும், மனிதர்கள் இப்படித்தான் வாழணும், இந்த மாதிரி நெறியத்தான் கடைபிடிக்கணும், அப்படி கடைபிடித்தாதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும், விண்ணரசு கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் உபதேசம் செய்கிறார். இது ஏதோ அங்கே இருக்கிற மக்களுக்காக மட்டும் இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக மட்டும் அப்படி இல்லை. எல்லா உயிர்களுக்கும், உலகில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் சொல்லப்பட்டது தான் இந்த உபதேசம். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் உபதேசம் செய்தார். இதை அப்போ இருந்த காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்திருக்கும், இப்போ இருக்கிற காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கு, இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு ஒரு ஈடு இணையற்ற ஒரு தேடலுடைய ஆத்மாக்கு ஒரு பொக்கிஷம்தான் இந்த உபதேசங்கள். இது அவர் நிலையிலிருந்து எப்பேற்பட்ட நிலையிலிருந்து சொன்னாரோ, நம்மளுடைய சிற்றறிவுக்கு ஓரளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ புரிந்து கொள்ள அளவுக்கு தான் நம்மளால் அதை சொல்ல முடியும். சரி, முதல், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நம்ம ஏழையா இருக்கிறோம்னாவே என்ன கவலை தான். நான் ஏன் ஏழையா இருக்கிறேன், நான் ஏன் பணக்கார வீட்டில் பிறக்கல, நான் ஏன் இந்த ஏழை வீட்டில் பிறந்தேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நான் ஏன் இவ்வளோ துன்பத்தில் வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, இது போல் நம்ம இந்த நிலையை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மைனஸாக தான் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் என் மைனஸ், நான் ஏழையாக இருக்கிறதே என் மைனஸு அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஐயா என்ன சொல்கிறாரு, அதுதான் உங்கள் ப்ளஸ்ஸு, நீங்கள் ஏழையாக இருக்கிறது தான் உங்கள் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு, என்ன காரணம்? அதாவது நம்ம பணக்காரனாக இருக்கிறோம், ரொம்ப பணம் இருக்குது, பதவி இருக்குது அப்படின்னா அதனால என்ன வரும், ஆணவம். அதன் மூலமாக நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறோம். அதிகாரத்தின் மூலமாக நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறோம். இப்போது ஏழையாக இருக்கும்போது நம்ம பாவம் சேர்ப்பதற்கான வழி மிக 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 குறைவு. நமக்கு பாவமே வரல, நம்ம பொறுமையானவங்களாக இருக்கிறோம், நல்லவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு விண்ணரசு கிடைக்கும். அதாவது சொல்லுவார் இல்லையா, நீங்கள் என்ன ஆண்டவரே அப்படின்னு என்னை குறித்து நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, விண்ணுலகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின் படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார். அப்போது இறைவன் தூயவர் இல்லையா, அப்போ நம்மளும் தூய ஆத்மாக்களாக, தூயவர்களாக இங்கே வாழணும். அதுதான் இறைவனுடைய திருவுள்ளம். அப்போது நம்ம ஏழையாக இருந்தோம்னா நமக்கு பாவம் சேராது, நம்ம விண்ணுலகத்துக்கு போகலாம். அது என்னப்பா விண்ணரசு, அங்கே எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, இந்த 60-70 ஆண்டுகள் சராசரியாக நம்ம பிறப்பு இறப்பு காலம் இல்லையா, இந்த சிறிய வாழ்க்கையில் இது நிரந்தரம் கிடையாது. அப்படித்தானே? நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளோ பேர் நம்ம சுற்றி இருந்திருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் கூட இருந்திருப்பாங்க, நம்ம உறவினர்களாக இருந்திருப்பாங்க, அவங்களாம் இப்போ இல்லை, இறந்து போயிட்டுருப்பாங்க பல பேர். நாமளும் ஒரு காலத்துக்கு போயிடுவோம் இல்லையா, நம்மளும் ஒரு காலத்தில் இருக்க மாட்டோம். அப்போது இது நிரந்தரம் கிடையாது. நம்ம நிரந்தரமான வீடு, நம்ம நிரந்தரமான இல்லம் என்பது இறைவனுடைய இடம், அதுதான் விண்ணரசு அப்படின்னு ஐயா சொல்கிறார். அடுத்து,
துயருருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். துயருருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு புலம்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆனால் தங்கத்துக்கு தானே சோதனை, தகரத்துக்கு இல்லையே. ஒரு 2 கல் எடுத்துகிட்டு வந்து சிலை செய்யலான்னு எடுத்துகிட்டு வராங்க. முதல் கல் சிலை வடிக்கலான்னு அந்த சிற்பி என்ன பண்ணுவாங்க தெரியும் இல்லையா? அந்த உளியை வச்சு அடி அடி அடின்னு அடிப்பாங்க. அப்படி தான் சிலை செய்வாங்க. அந்த முதல் கல் என்ன ஆச்சுன்னா உடஞ்சி போயிடுச்சான். 2வது கல் அது போல் அடி அடின்னு அடிக்கிறாங்க. அது உடையல. அந்த முதல் கல் என்ன ஆச்சு தெரியுங்களா? நடக்கிறதுக்கு பாதையாக போட்டுட்டாங்களாம். அந்த இவ்வளோ வலியை தாங்கினேன். அந்த 2வது கல் சிலையாக வச்சு, இறைவனுடைய சிலையாக வச்சு கும்பிட்டாங்களாம். இது போல் இறைவன் நமக்கு துன்பம் மேலே துன்பம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய ஆன்மா பரிபக்குவம் அடையத்தான். பக்குவம் அடையணும். இந்த ஆன்மாவுக்கு தெரியல, அதுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆன்மா பரிபக்குவம் அடைந்து இறைநிலையை அடையணும் என்பது தான் இறைவனுடைய விருப்பம். இப்போது நான் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆவமா வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, எத்தனை பேர்ப்பா ஓடினாங்க? 2 பேர் தான்ப்பா ஓடணும். இதில் என்ன பெருமை இருக்குது? ஒரு 100 பேர் ஓடினாங்க, ஒரு 50 பேர் ஓடினாங்க, இதில் ஓடி ஜெயிச்சு நான் 2ஆவதாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல தானே ஒரு பெருமை இருக்குது. இவ்வளோ துன்பம் வந்திருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதை மீறி இதை உடச்சிக்கிட்டு தான் நான் முன்னேறி இருக்கிறேன். வாழ்க்கையில் நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். எவ்வளோ துன்பம் வந்தாலும் என்னுடைய நிலையை விட்டு நான் இறங்கலை. அதாவது நான் வந்து யாருக்குமே துன்பம் கொடுக்கல, நான் பாவம் செய்யலை, நான் நல்லவளாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல தானே பெருமை இருக்குது. சரி, ஒரு குழந்தை தவழ்கிற வயசுலேருந்து எடுத்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நடக்கிற வயசு வரும் அதுக்கு. இப்போது நடக்கும்போது எங்கேயாவது போய் முட்டிக்கும், மோதிக்கும், விழும், அழும், எவ்வளோ துன்பப்படும். நம்ம பெற்றோர்களாகி நம்ம ஐயோ என் குழந்தை விழவே கூடாது அப்படின்னு நம்ம அது அழவே கூடாது, விழவே கூடாது அப்படின்னு நினச்சா அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்க ஆரம்பிக்கும்? அது போல தானே நம்ம கூட துன்பத்தில் விழுந்து 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 நம்ம பக்குவம் அடைகிறோம். இப்போது இறைவன் என்ன சொல்லுவார்? விழுங்க விழுங்க, கஷ்டப்படுங்க, துன்பப்படுங்க, துன்பப்பட்டாதான் உங்களால் முன்னேற முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் துன்பத்தை கொடுக்குறாரு இறைவன். அப்போது இறைவனே அதற்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் நமக்கு அவரே இருப்பார். அடுத்து, கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். அதாவது சிலர்லாம் பேசுவாங்க இல்லையா? பேசுகிற துணியிலே அதிகாரம்தான் இருக்கும். அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அவங்க எவ்வளோ மோசமான ஒரு துணியில் பேசுவாங்க பார்த்தீங்களா? இதை நீ இப்படி செய், நீ இதை அப்படி செய், நீ இது அது போல் பேசும்போது அவங்க செய்வாங்க தான். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க செய்வாங்க தான். ஆனால் அது ஒரு சந்தோஷமாக செய்ய மாட்டாங்க, மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே தான் செய்வாங்க. நீங்கள் இதுவே ஒரு கனிவாக ஒரு வார்த்தை பேசுங்களேன், கொஞ்சம் செஞ்சிருப்பா, செஞ்சிருங்கண்ணே, இது செய்யுங்கக்கா, இப்படி அன்பாக பேசி பாருங்களேன், கனிவாக பேசி பாருங்களேன். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். அங்கே வேலை செய்கிற ஒரு பையன் வந்து அந்த டேபிளை துடைக்கிறான். சரியாக துடைக்கல, கூப்பிட்டு இது ஒழுங்கா தொடி அப்படின்ட்டு இது போல் சொல்லும்போது அவன் செய்வான் தான்.
ஆனால் மனசுக்குள்ளே என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு அவன் திட்டிக்கிட்டே தான் செய்வான். இதுவே சொல்லிப்பாப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா துடைச்சிட்டு போறியா, இந்த வார்த்தையை அவங்க பேசும்போது இது செய்கிறேன் சார் அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் சந்தோஷப்படுவான். எவ்வளோ நம்மளை திட்டல பார்த்தியா, நல்லா தானே பேசுகிறாங்க, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு அவனுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் எண்ணம் தான் அவனுக்குள்ளே வரும். போல் வார்த்தைகள் சிலர்லாம் வார்த்தைகளோட அந்த பார்வை அது கேவலமாக ஒரு லுக்கு விடுவாங்க பார்த்தீங்களா. அதை விட ஒரு குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு கத்தியே கிடையாது. அவங்க மனசு எவ்வளவு துன்பப்படும். ஒரு பார்வையில் ஒரு கனிவு இருக்கணும், அந்த வார்த்தையில் கனிவு இருக்கணும், நம்ம நடக்கிற நடையில் கனிவு இருக்கணும், நம்ம செய்கையில் கனிவு இருக்கணும், எல்லாத்துலேயும் கனிவு இருக்கணும். நம்ம தெரியாதவங்க கிட்ட கூட, யாருன்னே தெரியாதவங்களா கூட இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம போய் கனிவாக பேசி பாருங்களேன், அவங்க அவ்வளோ அன்பாக நம்ம கிட்ட பேசுவாங்க. அதனால தான் இந்த நாடே நமக்கு உறவாயிடுவாங்க. நம்ம கனிவாக இருக்க கனிவான நம்ம பேச்சு எல்லாரையும் வசப்படுத்தும். அது போல தான் ஏசையாவும் அப்படி தானே இருந்தார். அவர் சொன்னதை கேட்டாங்களோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் அவர் கூட இருந்த மக்கள் எல்லாம் அவருடைய அந்த கனிவான வார்த்தைகளுக்காகவே அவர் பின்னாடி எப்பவும் ஒரு கூட்டம் இருக்குமா. அந்த கனிவான வார்த்தைகள் தான் இவ்வளவு பேரை ஈர்த்தது. அடுத்து, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது, நிறைவுங்கிறது மட்டும் இருக்கவே இருக்காது. என்ன பண்ணாலும் அவனுக்கு நிறைவே இருக்காது. 1 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் ஒரு டார்கெட் வச்சு 1 கோடி சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், 2 கோடி சம்பாதிக்கணும். 2 கோடி அடைஞ்சிட்டானா, இல்லை இன்னும் 3 கோடி சம்பாதிக்கணும். இப்படியே தான் இந்த மனித மனம் எதற்கும் நிறைவு அடையிறதே கிடையாது. ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. சைக்கிளில் போகிற ஒருத்தனுக்கு கார் வாங்கணும், சொந்தமாக கார் வாங்கி அதை ஓட்டணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சான். அவன் என்ன பண்ணுறான், அவன் சந்தோஷத்தை முழுக்க அந்த கார் மேலே தான் வைக்கிறான், அதுக்காக உழைக்கிறான், ஓடுறான். இது தப்பு இல்லை இல்லையா, இது நியாயமான ஆசை தானே, ஆனால் தப்பு இல்லை. ஆனால் அவன் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா, அவன் சந்தோஷத்தை முழுக்க அது வாங்கினாதான், அந்த காரை வாங்கினாதான் சந்தோஷமாக இருப்பேன், வேற எதுவுமே எனக்கு சந்தோஷம் கிடையாது, அதை அடைஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவனுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் தப்பு. ஏன்னா அவனுக்கு சொந்தங்கள் சரியாக இருக்குது, அவனுடைய குடும்பம் அன்பான குடும்பமாக இருக்குது, அவன் உடல்நிலை நல்லா இருக்குது, இதை நினச்சி அவன் சந்தோஷப்படலாம் இல்லையா. அவனு எப்பவுமே மனித மனம் பாருங்க, அந்த நிறைவே அடைக்காது. நம்ம கிடைச்சதை வச்சு நிறைவாகலாம் அப்படிங்கிறதே கிடையாது. கிடைக்காத ஒன்றுக்காகத்தான் அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். அதுபோல் அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் வாழ்க்கையில். பல வருஷங்கள் போது காரும் வாங்கிடுறான். கார் வாங்கியாச்சு, கொஞ்சம் வயசாயிடுச்சு. வயசான உடனே கொலஸ்ட்ரால் வந்துடுச்சு. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுங்க சார், டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சா கொலஸ்ட்ராலு குறையும் அப்படின்னு சொன்னாராம். அட பாவிங்களா, நான் இதைத்தானையா முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்பயும் அதே தானா, இது தெரிஞ்சால் என் வாழ்க்கையில் பல வருஷத்தை நான் இப்படி வீணாக்கி இருக்க மாட்டேனே அப்படின்னு துன்பப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தானாம். இது போல் மக்கள் நிறைவே அடையிறது கிடையாது. இது மனித மனமே இப்படித்தான். ஆனால் சிலர் நிறைவடைவார்கள் இந்த வாழ்க்கையில். நம்ம தேச தலைவர்கள், நம்ம தேசத்துக்காக சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய ஒவ்வொரு தேச தலைவர்களும் அவ்வளவு நிறைவு பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க. காந்திஜி, நேருஜி, நேதாஜி, சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், இன்னும் எத்தனையோ பேர் இருந்தாங்க இல்லையா, வஉசி, இது போல பல பேர் இருந்தாங்க.
இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ துன்பப்பட்டாங்க, எவ்வளோ வேதனைகள் பட்டாங்க. ஆனாலும் மக்களுக்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தியாகம் பண்ணோம் அப்படிங்கிற நிறைவு அவர்களுக்குள்ளே இருந்திருக்கோம். நம்ம ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வெந்ததை தின்னோம், வேலை வந்தவொடனே போகும், இதுவா வாழ்க்கை? ஏதோ நான் மக்களுக்காக பண்ணேன், ஏதோ ஒன்று மக்களுக்காக நான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த நிறைவு அவர்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த விடுதலை போராட்ட வீரரை பற்றி, அவரை பேர் ஞாபகம் இல்லை, அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் தான். இந்த விடுதலை போராட்டத்துக்காக ரொம்ப பகத்சிங் அவர் பேர். பகத்சிங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறாரு. சிறையில் போட்டுறாங்க அவரை, ஆங்கிலேயர்கள் ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிறாரு. அப்புறம் சிறையில் ஆல்மோஸ்ட் அவர் லைஃபு சிறையிலே முடிஞ்சிருது. சிறை விட்டு வெளியே வந்த அப்புறம் அவர்களுடைய நண்பர்கள், அவர் ஒரு நாத்திகராக இருக்கார், கடவுள் வணங்காதவராக இருக்கார். ஏன்பா இப்போவாவது கடவுளை நம்புப்பா, அவரை கும்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் நான் கடவுளை கும்பிடணும் அப்படின்னு கேட்டாராம். நீ கும்பிட்டாதான் உனக்கு நல்ல கதி கிடைக்கும், நீ நல்ல ஒரு இடத்துக்கு போவ, உனக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஓ அப்பனா ஏதோ ஒன்று எனக்கு உயர்வு வரணும் அப்படின்னு அந்த சுயநலத்துக்காகத்தான் நான் இறைவனை கும்பிடணுமா அப்படின்னு கேட்டாராம். பகத்சிங்கு மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காகவே செத்தான்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னாராம். பாருங்க எவ்வளவு நிறைவு. மக்களுக்காக ஒருத்தன் வாழான், மக்களுக்காகவே ஒருத்தன் சாவறான். அவன் எதுக்கு கடவுளை கும்பிடணும்? வேணாம், அவனே கடவுள் நிலையில தானே இருக்கான். எவ்வளோ சிறப்பு பாருங்க. இது போல மக்களுக்காக வாழ்றாங்க இல்லையா, அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா, அந்த அர்ப்பணிப்பு, அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்திற்காக நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு, அது போல ஒரு நிறைவை வேற எதுவுமே கொடுக்க முடியாது. அடுத்து, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இந்த இரக்கம், இந்த கருணை, இதைவிட சிறப்பு, இதைவிட ஒரு சிறப்பான ஒரு குணம் இந்த உலகத்திலே கிடையாது. இந்த இரக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட கொடுத்து வைத்தவர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் ஒரு இந்து கிட்ட, இல்லை ஒரு கிறிஸ்டின் கிட்ட, ஒரு முஸ்லீம் கிட்ட, நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்க, இறைவன்னா யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எல்லாருடைய பதிலும் ஒன்று தான், அவன் கருணையானவர், அவர் இரக்கமானவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இறைவன் கருணையானவர். இப்போ நாமளும் நம்மளவில் கருணையாக இருக்கும்போது அவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்கும், அவருடைய விண்ணரசு நமக்கு கிடைக்கும், அவருடைய இரக்கம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நமக்குள்ளெல்லாம் ஒரு சில கேள்விகள் வரும். ஏன் ஒரு தரப்பில் ஒரு சிலர் பணக்காரராக இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஏழையாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் அறிவாளியாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் முட்டாளாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லை, ஒரு சிலர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் நோயுற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒரு கிளாஸில் எல்லாருமே முதல் ரேங்க் எடுக்கிறது இல்லை. இது போலலாம் ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்? ஏன், எதனால இப்படி? இது போல கேள்விகள்லாம் நமக்குள்ள வரும் இல்லையா. அதாவது இருக்கின்றவர் இல்லாதவர்களுக்கு கருணை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இப்போ பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பண வகையில் கருணை செய்ய வேண்டும். அறிவு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு அறிவு வகையில் கருணை செய்ய வேண்டும். இது போல தான் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, நல்லா வசதியாக இருக்கிறவங்க இது போல் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னும் இது போல் பல
பல வகையில் நம்ம கருணை செய்வதற்காகத்தான் மனிதர்களுக்கு இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள். இதை புரிந்து கொண்டு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கருணை செய்யணும், இரக்கத்தை காமிக்க வேண்டும். அப்போது இறைவனுடைய கருணை நமக்குள்ள முழுமையாக விளங்கும். அவரே நமக்குள் விளங்குவார். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.